ஆனா நான் கரெக்ட்டா சொல்றேன் கேளுங்க. 2 பேரும் அன்பா இல்லன்னா, அது வந்து கல்யாணமே கிடையாது. இப்ப அந்த பையன் அன்பா இருந்திருந்தா, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்க வேண்டியதில்ல. இப்ப ஏன் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணுச்சு? அதுக்கு பேசாம டைவர்ஸ் பண்ணியிருக்கலாம்ல. ஏ த இந்த டைவர்ஸ்ன்றது ஏதோ 2025ல புதுசா நடக்கிற மாரி பார்க்குறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எங்க அம்மாயி காலத்துல அதுக்கு முன்னாடியே டைவர்ஸ் நடக்குது. எங்க அம்மாயியோட சொந்தக்காரங்களுக்கு ஒரு டைவர்ஸ் ஆயி 2வது கல்யாணத்துல அவங்க நல்லா வாழ்ந்துருக்காங்க. டைவர்ஸ் பண்றது என்னமோ ஒரு குடும்ப கௌரவம் போன மாதிரியும், அதாவது அன்பே இல்லாட்டியும், அந்த ஒரு கல்யாணத்தோட இருக்கணுன்ற அந்த பெருமை தான். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க எல்லாரும், போக போக சரியாயிடும், போக போக சரியாயிடும். கல்யாண புதுசுல அப்படித்தான் சொல்லுவாங்க. அதுக்கு பேரு இலக்கியத்துல என்ன பேருன்னா, வாயில்கள்ன்னு சொல்லுவாங்க. வாயில்கள்னா வாயிலே வடை சுடுறவங்க. அது அப்படித்தான் நான் சொல்லுவேன். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த கணவன் வந்து அந்த கல்யாணம் நடந்து குழந்தை பொறக்கும். அந்த இலக்கியத்துல என்ன இருக்குன்னு சொல்றேன். எல்லாத்தையும் படிச்சோம்னா நம்மளுக்கே அம் கேவலமா தான் இருக்கும். அந்த குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் அவன் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணுவான். அப்போ அந்த வாயில்கள்ன்னு சொல்றவங்க, இப்ப நம்ம ஊர்ல வந்து இந்த டாக்டர், கவுன்சிலிங் பண்றவங்க, சைக்காலஜிஸ்ட்டு அப்பலாம் அங்க இல்லல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சவங்க, வயசானவங்க, பெரியவங்க எல்லாம் ஒரே விஷயத்த தான் சொல்லுவாங்க. "அவன் செஞ்சது தப்புதான்ப்பா, தப்புதாம்மா. இங்க பாரும்மா, உன் குழந்தைய பாரும்மா. இந்த குழந்தைக்கு அப்பா வேணாமா?" இந்த டயலாக் இப்ப வரைக்கும் இருக்கு. எத்தன காலம்? எத்தன காலம் சொல்லுங்க? உங்க உன் பிள்ளைக்கு அப்பா வேணும், அப்பா வேணும், அப்பா வேணும். ஏன்னா, இன்னொரு தமிழ் ஆண் அந்த பிள்ளைக்கு அப்பாவாகுறதே கிடையாது. ஒரிஜினல் அப்பா மட்டும் தான் அப்பா. அந்த ஸ்டெப் ஃபாதரு, ஸ்டெப் மாம்லாம் கிடையாது. ஸ்டெப் மாம் கூட இருந்தாங்க. ஏன்னா 2வது கல்யாணம் ஆம்பளைக்கு பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அந்த பொண்ண வந்து சமாதானப்படுத்தி, திரும்பவும் அந்த கணவனோட வாழ வைக்கிறதுக்காக பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இதுலயும் அதே தான் நடந்திருக்கு. போக போக சரியாரும், சரியாயிடும்னு சொல்லி சொல்லி அந்த பொண்ண அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அது ரொம்ப பிரச்சனையாயி, இந்த மாரி ஆயிடுச்சு. இப்போ எது வரைக்கும் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆகுற வரைக்கும் சொல்லுவாங்க. அ போக போக சரியாயிடும் அப்படின்னு. இப்போ பிரெக்னன்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு பொண்ணு. உடனே உன் வயித்துல ஒரு குழந்தை இருக்குமா? அந்த குழந்தைக்கு அப்பா வேணுமா? அப்படின்னு ஆரம்பிச்சுருவாங்க. இது வந்து இந்த இந்த பிரச்சனை வந்து எப்படின்னா, அ அதாவது பிடிக்காத ஒரு பொண்ணையோ, இல்ல பிடிக்காத ஒரு பையனையோ எப்படியாவது ஒண்ணு சேர்த்து வச்சிரணும். எப்படியாவது அந்த கல்யாணத்துல கன்டின்யூ பண்ண வச்சிரணுங்கிறது தான் அந்த வாயில்களுடைய நோக்கம். சரிங்களா? இப்போ இந்த பொண்ணு வந்து பணக்கார வீட்டு பொண்ணு, படிச்சிருக்கும். ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு இந்த கல்யாணத்துலருந்து வெளில வந்துட்டு, இன்னொரு கல்யாணம் கூட பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ 2வது கல்யாணம் பண்றாங்க தானே! இப்ப இல்ல. அன் 50, 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் 2வது கல்யாணம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா நமக்கு வந்து அப்படியே ரொம்ப பிரமாண்டமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். பெரிய இடம் வேற. இது இது மாதிரி ஒரு இடம் கிடைக்கவே கிடைக்காது. என்ன? வீட்ல ரூமுக்குள்ள வச்சு அடி அடின்னு அடிக்கிறவன் மாதிரி ஒரு நல்லவன்